வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரேன் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் தலைமையில் உதயமானது கிண்ண சின்னத்துடன் கூடிய புதிய கூட்டணி. தேர்தல் பிரச்சார காலத்தில் துஷ்பிரயோகம் செய்யப்படும் பொது சொத்துக்கள். தேர்தல்கள் தொடர்பில் சமூக ஊடக மீறல்களை கண்காணிக்கும் போலீஸ். தபால் மூல வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் விதிகளை மீறிய 22 பேர் அதிரடியாக கைது. பந்தாறு மூளை வளாகத்தில் காணாமலாக்கப்பட்ட 158 பேரின் நினைவேந்தல் அனுஷ்டிப்பு. தரம் குறைந்த சவர்க்காரங்கள் அழகு பொருட்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். மாதகல் கடலில் காணாமல் போன இளைஞனின் சடலம் மீட்பு. அமெரிக்க பாடசாலையில் திடீர் துப்பாக்கிச் சூடு. மாணவர்கள் உட்பட 4 சாவு. ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் அரசியல் சக்தி தலை தூக்கியுள்ளதாகவும் ஜனநாயகத்தை பாதுகாக்கவே புதிய அரசியல் கூட்டணியை ஸ்தாபித்து உள்ளோம் எனவும் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் செயலாளர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர் பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று இன்று வியாழக்கிழமை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அரசியல் கூட்டணி கிண்ணம் சின்னத்தில் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற பெயரில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் ரமேஷ் பத்ரன 69 லட்சம் மக்களாணை எம்முடன் தான் உள்ளது. இடம்பெறவுள்ள எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலில் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி கிண்ணம் சின்னத்தில் போட்டியிடுவோம் என குறிப்பிட்டார். பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 10 அரசியல் கட்சிகள் கச்சாத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார காலத்தில் பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது குறித்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் கடும் கரிசனை வெளியிட்டுள்ளது. பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது குறித்து 500க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவின் நிறைவேற்று பணிப்பாளர் நதிசானி பெரேரா தெரிவித்துள்ளார். 300 முறைப்பாடுகள் தொடர்பில் ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது குறித்து பொதுமக்கள் விரக்தி அடைந்துள்ளனர். அரசியல் நோக்கங்களுக்காக பொது சொத்துக்களை பயன்படுத்துபவர்களை பொறுப்பு கூறலுக்கு உட்படுத்துவது குறித்து மக்கள் ஆர்வமாக உள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பில் சமூக ஊடகங்களில் இடம்பெறும் மீறல்களை கையாளுவது குறித்து போலீஸ் நிலையங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் பிரச்சாரங்களின் பிரதான தளமாக சமூக ஊடகங்கள் மாறியுள்ளன. இந்த சூழ்நிலையில் சமூக ஊடகங்கள் குறித்த முறைப்பாடுகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த வழிகாட்டுதல்களை போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் நிலையங்களிற்கும் வழங்கியுள்ளது. சர்ச்சைக்குரிய பதிவுகள் மற்றும் அவற்றை நீக்குவது தொடர்பிலும் போலீஸ் தலைமையகம் வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. சட்டவிரோத தேர்தல் பிரச்சாரம், சிஐடியின் கணனி குற்றப்பிரிவுடன் ஒருங்கிணைப்பது ஆகியவை குறித்த தெளிவான விளக்கங்களை உள்ளடக்கிய சுற்று நிரூபம் ஒன்றை போலீஸ் திணைக்களம் வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பதிவுகளை அகற்றுவது, குற்றமிழைத்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுப்பது உட்பட தேர்தல் காலத்தில் சமூக ஊடக விவகாரத்தினை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து அனைத்து போலீஸ் நிலையங்களிற்கும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. தபால் மூல வாக்குகளை பதிவு செய்யும் போது ஏதேனும் சம்பவங்கள் பதிவாகினால் அது தொடர்பில் உதவி தேர்தல் அதிகாரி அல்லது மாவட்ட செயலாளருக்கு அறிவிக்குமாறும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்றும் நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த வகையில் இன்று காலை 8:30 மணிக்கு தம்பலகாமம் பிரதேச செயலகத்தில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றது. தம்பலகாமம் பிரதேச செயலாளர் ஜே ஸ்ரீபதி முன்னிலையில் வாக்களிப்புகள் இடம்பெற்றன. சுமார் 112 உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலகத்தில் வாக்களிப்பதற்கு விண்ணப்பித்திருந்தனர். அத்துடன் சமூக நீர் வழங்கல் திணைக்களத்தில் இருந்து 5 பேர் பிரதேச செயலகத்தில் வாக்களித்தனர். மொத்தம் 117 தபால் மூல வாக்காளர்கள் வாக்களிக்க விண்ணப்பித்திருந்தார்கள். கட்சிகளின் முகவர்கள் இவ்வாக்களிப்பு நிலையங்களில் பிரசன்னமாகி வாக்களிப்பை கண்காணித்திருந்தனர். வாக்களிப்புகள் எவ்வித குளறுபடியும் இன்றி சுமூகமாக இடம்பெற்றன. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு மூதூர் பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. மூதூர் பிரதேச செயலாளர் MP.M. முபாரக் மேற்பார்வையின் கீழ் இவ்வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றன. இதில் மூதூர் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் உற்சாகத்துடன் வாக்களிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. மேலும் முல்லைத்தீவு
மாவட்ட செயலகம், பிரதேச செயலகங்கள் கரைத்துறைப்பற்று, புதுக்குடியிருப்பு, ஒட்டி சுட்டான், துணுக்காய், மாந்தை கிழக்கு, வெலியோயா ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலும் முல்லைத்தீவு வலய கல்வி பணிமனை, துணுக்காய் வலய கல்வி பணிமனை, போலீஸ் நிலையங்கள், இராணுவ நிலையங்கள் ஆகிய இடங்களில் தபால் மூல வாக்களிப்புகள் இன்றும் நடைபெற்று வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தபால் மூலம் வாக்களிக்க 3566 பேர் தகுதியுள்ள நிலையில் வாக்களிப்புகள் போலீசாரின் பாதுகாப்புடன் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மன்னார் மாவட்டத்தில் அதிகாலை தொடக்கம் வாக்குப்பதிவுகள் மந்தகதியில் இடம்பெற்று வருவதுடன் அரசு அதிகாரிகளும் வாக்களிப்பில் ஆர்வமில்லாமல் காணப்படும் நிலை காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவின் பிரச்சார கூட்டம் வவுனியா குருவன்காட்டில் அமைந்துள்ள கலைமகள் விளையாட்டு மைதானத்தில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் உவாலி தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார். இந்த கூட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெருமளவிலான பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு 22 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபொலிஸ்மா அதிபர் நிகால் தெல்துவ தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அக்கால பகுதியில் 4 வாகனங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தொடர்பான 173 முறைப்பாடுகள் காவல்துறைக்கு பதிவாகியுள்ளன. தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பான 119 முறைப்பாடுகள் குற்றவியல் தன்மை கொண்ட 54 முறைப்பாடுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 22 ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டு 4 தனியார் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். 1990 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தஞ்சமடைந்த வேளை இராணுவத்தினரால் விசாரணைக்கு என அழைத்து சென்று காணாமலாக்கப்பட்டு 158 பேரின் 34வது ஆண்டு நினைவேந்தல் இன்று அனுஷ்டிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கான நீதி கோரிய போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வந்தாறுமூலை பல்கலைக்கழக வளாகம் ஒன்றில் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட மாணவர் ஒன்றியம் மற்றும் மட்டக்களப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த நினைவேந்தலில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது பல்கலைக்கழக வளாகத்தின் முன் பதாகைகளை ஏந்தியவாறு தமது உறவுகளுக்கு நீதி கோரி கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் உறவுகள் மற்றும் மாணவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து மௌன இறை வணக்கம் மற்றும் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலியும் செலுத்தினர். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் புதியவர்களுக்கு வாக்களித்தது பரிசீலித்து பார்ப்பதற்குரிய தருணம் இது அல்ல. அவ்வாறு முயற்சித்தால் அது பாதக விளைவுகளை ஏற்படுத்தி மீண்டும் வரிசை யுகம் தோற்றம் பெறலாம் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவரும் பெருந்தோட்ட மனிதவள நிறுவனத்தின் தலைவருமான பாரத் அருள்சாமி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து இன்று புசலாவ மற்றும் நாவலப்பட்டி ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவரையும் பாதுகாக்கவில்லை, நாட்டையும் நாட்டு மக்களையும் தான் அவர் பாதுகாத்துள்ளார். குறுகிய காலப்பகுதிக்குள் அவர் தலைமையில் தான் ஊழல்களுக்கு எதிராக பல சட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. உரிய சட்ட ஏற்பாடுகள் இருந்தால் அவரும் தப்ப முடியாது. அதற்குரிய வழிகளை ஜனாதிபதி சிறப்பாக செய்துள்ளார். எனவே ஊழல்வாதிகளை பாதுகாப்பார் என கூறப்படுவது அப்பட்டமான பொய்யாகும். அடுத்தது புதியவர்களுக்கு வாக்களிப்பது குறித்து பரிசீலித்து பார்ப்பதற்குரிய தருணம் இது அல்ல. அவ்வாறு முயற்சித்தால் அது பாதக விளைவுகளை ஏற்படுத்தி மீண்டும் வரிசை யுகம் தோற்றம் பெறலாம். தோட்டங்களின் காணி உரிமை அரசு வசம் உள்ளது. கொம்பனிகளுக்கு அது குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் தமக்குரிய விடயங்களை செய்வதில் சட்ட ரீதியான தடைகள் உள்ளன. எனவேதான் தோட்டங்களை கிராமங்களாக்குவதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றன. அவ்வாறு செய்துவிட்டு மக்களுக்கு காணி உரிமையை வழங்கினால் தோட்ட நிர்வாகம் தலையிட முடியாது. தமக்குரிய காணியில் மக்கள் எதையும் செய்யலாம். கிராமத்துக்கென தகனசாலை, மைதானம் என ஏனைய கிராமங்களில் உள்ளவாறு எல்லாம் வரும். இது சுயாட்சி போன்றதாகும். எனவே தோட்டங்களை கிராமங்களாக்கும் திட்டம் பற்றி பரவும் போலி தகவல்களை நம்ப வேண்டாம் என்றார். சவர்க்காரங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களுக்கு SLS சான்றிதழ் கட்டாயமாக்குவதற்கு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் DI உடுவாறு தெரிவித்துள்ளார்.
இலங்கை தர நிர்ணய பணியகத்தின் பரிந்துரைகளின்படி இலங்கை சந்தையில் விற்பனைக்கு கிடைக்கும் சவர்க்காரங்களின் TFM பெறுமதி 78 இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் நாட்டில் உள்ள பிரதான சவர்க்கார உற்பத்தி நிறுவனம் ஒன்றினால் தயாரிக்கப்பட்ட குழந்தைகளின் சவர்க்காரம் நுகர்வோர் விவகார அதிகார சபை பரிசோதித்த போது அதன் TFM பெறுமதி 63 கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிறுவனமும் ஏனைய நிறுவனங்களும் நிர்ணயிக்கப்பட்ட TFM பெறுமதியுடன் சவர்க்கார உற்பத்தி செய்கின்றனவா என்பதை அவ்வப்போது பரிசோதிக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. குழந்தையின் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் குறைந்த TFM மதிப்புடைய சவர்க்காரம் தயாரித்ததாக நீதிமன்றத்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிறுவனத்தின் உற்பத்திக்கு நீதிமன்றம் தடை விதிக்க வாய்ப்பிருப்பதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் வெளியிடப்பட்டு தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தேர்தல் அறிக்கை தற்காலத்திற்கு பொருத்தமானது என்று அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் தெரிவித்துள்ளார். ஜாலில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன. இந்த அறிக்கை வர முன்னும் வந்த பின்னும் நிகழும் வாத பிரதிவாதங்கள் வைத்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியது ஒரு காலப்பொருத்தமானது என்பதும், தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு சிதறி போய் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள், இப்படி ஒரு கட்டமைப்பு வந்ததும் அவர்கள் அந்த கட்டமைப்பில் தங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் குவித்து அந்த கட்டமைப்பு வெளியிடக்கூடிய ஒரு பொதுநிலைப்பாட்டு ஆவணத்தில் தங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் குவித்து தங்களுடைய வேண்டுகைகள், விருப்பங்கள், கவலைகள் அனைத்தும் அந்த ஆவணத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால், தமிழ் மக்கள் பேரவைக்கு பின் கிட்டத்தட்ட கடந்த 8 ஆண்டுகளிலும் தமிழ் மக்கள் ஏதோ ஒன்று வரும், அது கூடாக தங்களோட குரலை ஒலிக்கச் செய்ய வேண்டும் என்று காத்திருந்ததை இது காட்டுகிறது. மட்டுமல்ல, இந்த தேர்தல் அறிக்கைக்கு முன்னும் பின்னும் அது தொடர்பாக வெளிவந்திருக்கக்கூடிய வாத பிரதிவாதங்களும் கேள்விகளும் களத்திலும் புலத்திலும் எங்களுக்கு எதை காட்டுதுன்னு சொன்னால், இப்படி ஒரு அறிக்கை வரும், அதுக்குள்ள தங்களுடைய வேண்டுகைகள், கோரிக்கைகளை இணைக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் காத்திருந்தார்கள். அல்லது இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை வரைக்கும் அதுக்குள்ள தங்களுடைய எல்லா அபிலாஷைகளையும் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளையும் அதில் கொண்டு போடணும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்பதனை அது காட்டுகிறது. தமிழ் மக்கள் எவ்வளவுக்கு ஒரு ஏங்கி போயிருக்கிறார்கள், அல்லது இப்படி ஒரு கட்டமைப்பு வராதா என்று தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் என்பதைத்தான் எங்களுக்கு இது காட்டுது. இது எங்களுக்கு மேலும் உற்சாகமாக இருக்குது. இதில் எதிர்மறை விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு உற்சாகமாக இருக்குது. என்னென்னு சொன்னால், நாங்கள் செய்ய வந்த விஷயம் சரி. நாங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இப்படி ஒரு ஒப்பீட்டளவில் சாத்தியமான ஒரு கூட்டமைப்பை ஒரு கூட்டணியை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை, பலத்தை கட்டியெழுப்ப முடிகிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கு இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளிலும் மக்கள் தாமாக முன்வந்து ஈடுபடுவதும், குறிப்பாக புலம்பெயர்ந்த பரப்பில் இருப்பவர்கள் உற்சாகமாக இந்த பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. வெவ்வேறு விதமாக அவர்கள் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபாடு காட்டுகிறார்கள். அதுவும் கூட எங்களுக்கு உற்சாகம் அளிக்கிறதாக இருக்குது. அப்படின்னு சொன்னால், இதுவரை நடந்த தேர்தல்களில் ஒப்பீட்டளவில் புலம்பெயர்ந்த சமூகம் அதிகம் ஆர்வத்தோடும் அதிகம் விருப்பத்தோடையும் இந்த தேர்தலில் பங்கு பெற்றுவதை நாங்கள் பார்க்குறோம். அது கூட எங்களுக்கு என்னத்தை காட்டுது என்று சொன்னால், தமிழ் மக்கள் பேரவைக்கு பின்னரான கடந்த 8 ஆண்டுகளிலும் தமிழ் மக்கள் இப்படிப்பட்ட கட்டமைப்புகள், இப்படிப்பட்ட ஐக்கியங்கள் வரணும் என்பதற்காக காத்திருந்திருக்கிறார்கள் என்பதனைத்தான் எங்களுக்கு காட்டுது. இது இந்த மக்கள் ஒரு அரசியல் சமூகத்தை நோக்கி முன்வைக்கும் ஒரு செய்தி. அதாவது, நாங்கள் இது போன்ற ஐக்கியத்தை, இது போன்ற கட்டமைப்புகளை எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. இந்த அடிப்படையில் வெளியிடப்பட்டு இருக்கிற தேர்தல் அறிக்கை தொடர்பாக பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் இருக்கும். என்றால், ஒரு பொது நிலைப்பாட்டு ஆவணம் என்பது எல்லாருடைய நிலைப்பாடுகளையும் முழுமையாக பிரதிபலிப்பது கடினம். எல்லா தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றைத்தான் நாங்கள் பொது நிலைப்பாடாக கொண்டுவரலாம். தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் பல்வேறு அமைப்புகள் உண்டு, அவற்றுக்கு பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் உண்டு. 7 கட்சிகள் இருக்குது. கட்சிகளுக்கும் வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்க முடியும். ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்ற விடயத்தில் நாங்கள் ஒன்றாக நிற்கிறோம். அதே நேரம் வெவ்வேறு விடயங்களில் வெவ்வேறு தனிப்பட்ட நிலைப்பாடுகள் கட்சிகளுக்கு இருக்க முடியும், சிவில் சமூகங்களுக்கும் உண்டு. உதாரணமாக, தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் உள்ள சிவில் சமூகங்களில் சில 13வது திருத்தத்தை குறித்த கடுமையான விமர்சன நோக்குநிலைகளை கொண்டிருக்கின்றன. அதே நேரம் சில சிவில் சமூகங்கள் ஐநாவை கையாளுவது தொடர்பில் மென் நோக்கு நிலைகளை கொண்டிருக்கின்றன.
முல்லைத்தீவு தியோகு நகரின் அவலோன் நிறுவனத்தின் அடாவடியை எதிர்த்து மக்கள் போராடியமை தொடர்பான வழக்கு விசாரணை இன்றைய தினம் நீதிவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சட்டத்தரணிகள் வாதாடி 12/12/2024 மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது. இந்த விவகாரங்களுடன் தொடர்பு பட்டுள்ள முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வழக்கு தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், தியோகு நகர் மக்களை, அதாவது சிலாவத்தை தெற்கு என்று சொல்லப்படும் தியோகு நகர் கிராமத்து மக்களை கடற்கரைக்கு செல்ல விடாமல் ஒரு வீதியை மறித்து அந்த வீதிக்கு வேலியிடப்பட்டு அட்டகாசமான செயல்பாடுகளை செய்து வந்த வேளை அந்த கிராமத்தின் மக்கள் உடனடியாக அந்த வேலியை அகற்றி எங்களையும் பின்பு அழைத்து நாங்களும் அவர்கள் தொடர்ச்சியாக இருந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தோம். அதன் பின்பு பிரதேச சபையின் செயலாளர், பிரதேச செயலகத்தின் உத்தியோகத்தர் ஆகியோர் வந்து தாங்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாக சொல்லி சென்று பிரதேச சபை செயலாளர் அந்த வீதியை தங்களுடையது, பிரதேச சபைக்கு சொந்தமான வீதி என்று அடையாளப்படுத்தி ஒரு கடிதம் ஒன்றை அந்த கிராம மக்களுக்கு வழங்கியிருந்தார். அது சம்பந்தமான வழக்கொன்றை அந்த நிறுவனம் போலீசாரிடம் தொடர்ச்சியாக அந்த கிராம மக்கள் மற்றது எங்களையும் அதில் இணைத்து வழக்கொன்றை பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கின் தவணை இன்றைக்கு எடுக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் மாதகல் கடலில் காணாமல் போன இளைஞரின் சடலம் இன்று காலை கரை ஒதுக்கியுள்ளது. நேற்று அதிகாலை மாதகளிலிருந்து கடத்தொழிலுக்கு சென்ற இளைஞர்கள் பயணித்த படகு நீரில் மூழ்கி விபத்துக்கு உள்ளானது. இந்த நிலையில் ஒருவர் பாதுகாப்பாக கரை சேர்ந்ததுடன் மற்றையவர் காணாமல் போயுள்ளார். இவ்வாறு காணாமல் போனவரின் சடலமே இன்று காலை கரை ஒதுங்கியுள்ளது. மாதகல் பகுதியைச் சேர்ந்த நாகராஜா பகிரதன் என்று 21 வயதுடைய இளைஞரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் ஜோர்ஜியோ பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 4 கொல்லப்பட்டதுடன் 9 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த பாடசாலையில் பயிலும் 14 வயது சிறுவன் ஒருவரே இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 மாணவர்களும் 2 ஆசிரியர்களும் உயிரிழந்தனர். இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரை ஜோர்ஜியா காவல்துறையினர் விசாரணைகளுக்கு உட்படுத்தியுள்ளதுடன் தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கான காரணத்தை இதுவரையில் வெளியிடவில்லை. சுமார் 1900 மாணவர்கள் பயிலும் குறித்த பாடசாலையில் அமெரிக்க நேரப்படி முற்பகல் 10:20 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் இருந்து மாணவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக வீதியின் பின்னத்துவ நுழைவாயிலுக்கு அருகில் இன்று காலை லோரியொன்று வீதியின் நடுவில் கவிழ்ந்துள்ளதாக பின்னத்துவ போலீசார் தெரிவித்துள்ளனர். கடுவலையிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த லோரியின் பின்பக்க டயர்கள் வெடித்து விபத்துக்கு உள்ளானதில் லோரி வீதியின் நடுவில் கவிழ்ந்துள்ளது. குறித்த சம்பவம் காரணமாக மாத்தறை நோக்கி பயணித்த வாகனங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாத்தறை நோக்கி கார்கள் மாத்திரமே பயணிக்க முடியும் எனவும் பஸ் மற்றும் லோரிகள் பின்னதுவைக்குள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். லோரியை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விபத்தில் எவருக்கும் பெரிய காயங்கள் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.